அஞ்சலிய இப்படி கம்பிகளுக்கு நடுவுல பார்க்கறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுது, கொடுமை பண்ணுது, அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கிற மாரி இருந்துச்சு. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவ இப்படி மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஹேப்பியா தான் இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து நெறைய தப்புகள வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கா. இதுல யாருக்கெல்லாம் சந்தோஷம்? அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கம்பிகளுக்கு நடுவுல பார்க்கறது யாருக்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல அஞ்சலி செய்யாத தப்பே கிடையாது. அதுக்கான தகுந்த தண்டனை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இலக்கியா இருந்துட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வாழ்க்கைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருந்தாங்க. ஆனா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிடி குடுத்தாளா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே அவ செஞ்சு முடிச்சுட்டா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது என்ன, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவ கொல்ல பார்க்குறா. அவங்க அப்பாவ கொன்னுட்டா அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லட்சுமி, அதுக்கப்புறம் வசந்த், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இங்க வந்தா கார்த்திக் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொல்றதுக்கு அவ தயாரா இருந்துட்டு இருக்கா. இவெல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டா. இப்படி பெத்த அப்பனையே வந்து பார்த்தீங்கன்னா, கொலை பண்ற அளவுக்கு வந்து போயிட்டா அப்படின்னா, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவ திருந்துவான்ற எண்ணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியோட அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ இங்க இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க 2 பேரையும் நீ ஜெயிலுக்கு அனுப்பு, இல்ல நானே வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்திரத்துல கொன்னு கூட போட்டுருவேன் அப்படின்ற மாரி சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்னடா இது இப்படி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா போறாளேன்னு சொல்லிட்டு. ஆனா நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கார்த்திக்கோட வாழ்க்கையில மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி. ஏன்னா பிரியாவோ கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் செட் ஆயிட்டாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம இலக்கியாவும், கௌதமும் தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம இவள அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, மனசு மாத்தி மறுபடியும் ஒண்ணு சேர்க்க வைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கான ஒரு வாய்ப்பே இனிமே கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணும் பலமா வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு மேல யாராலயுமே வந்து பார்த்தீங்கன்னா தாங்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. கடைசியில நம்ம இலக்கியாவே மனசொடைஞ்சு போய் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த மாரி தான் உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவோ பிளான் பண்ணோம். ஆனா, நீ எல்லாத்தையுமா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, முழுங்கிட்டு போயிட்ட. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால கார்த்திக் கூட ஒண்ணு சேரவே முடியாது. அதாவது கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அஞ்சலி கூட ஒண்ணு சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலும், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க யாரும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்க கேட்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஒரு பக்கம் போலீஸ் வேற வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட முகத்தில காரி துப்புறாங்க. தன்னோட அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவரா மாரி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அவ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா நம்புனாளோ, அவங்க எல்லாருமே கைவிட்டது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பா இருந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் பைரவிய ரொம்ப நம்புனாங்க. பைரவியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்துனது இந்த அஞ்சலி. ஆனா பைரவி வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டாங்க. அப்புறம் எஸ்எஸ்கே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அம்மா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டாங்க. தனக்கு இவங்க தான் ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தா. ஆனா யாருமே இல்ல அப்படின்னும்போது தான் இந்த அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி ஜெயிலுக்கு போனதுல யார் யாருக்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே கூட வர பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். டாட்டா, see you. Thanks for watching.